ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 8 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1. பாருங்கள், இந்த மாதிரி சில்வர் டீ வடிகட்டி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டீ தூளாக போய் அடைச்சிட்டு ரொம்பவே ஹோலாக அடைச்சிக்கும். டீலாம் சரியாக வடிகட்டவே முடியாது. இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து இது காட்டி இந்த மாதிரி கீழே தட்டினீங்கன்னா போதும், நல்லா டீ தூள் எல்லாமே கீழெல்லாம் வந்துடும். பாருங்கள், ஹோல் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் வடிகட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுதுன்ட்டு. ஓகே. டிப் நம்பர் 2 பாருங்கள். சீப்பு வந்து இந்த மாதிரி அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் டே ஊற வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சீப்புலாம் போட்டுட்டு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் சோப்பு தூள் போட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணுங்கள். கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். இதுக்காக நீங்கள் ஃபுல் டே ஊற வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆறினோடனே க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப அழுக்கு இருக்கிற சீப்பில் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த பேன் சீப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோல் சின்னதாக இருக்கனால, இடைவெளி சின்னதாக இருக்கனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரஷ் வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஃபுல் டே இதுக்காக நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி தீக்குச்சி வச்சு இந்த மாதிரி 2ஆக மடித்து செலோடேப் வச்சு நல்லா டேப் பண்ணிக்காங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்க மாதிரி டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசி நூல் கோக்கர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நரம்பு இருக்கிறனால இது ஈஸியாக கோத்துட்டு அந்த ஹோலில் வந்து ஊசியை நூலை விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கோத்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்கோல்லாம் உங்களுக்கு ரொம்ப கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்காது, கட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இருக்கிறத வந்து திருப்பி போட்டு அதில் கொஞ்சமாக கோலப்பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோலப்பொடி போட்டு கத்திரிக்கோலில் எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதோட எட்ஜஸில் வந்து இஞ்சி பூண்டு விழிக்கிற எட்ஜஸில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆயிரும். வந்து நல்லாவே உங்களுக்கு கத்திரிக்கோல் வந்து கட் பண்ணும். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்கோல் வந்து சூப்பராக கட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இட்லி மீந்து போன இட்லி ஒன்று இருக்குது. அதை வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறதுல வந்து நல்லா வச்சு இடிச்சுக்கலாம். இடித்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி இந்த இஞ்சி பூண்டு விழுதல் இந்த இடிக்கிறதுல வந்து நல்லா அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த இஞ்சி பூண்டு இடிக்கும்போது வாசம் இருக்குன்னு அதெல்லாம் போயிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு தேங்காய் நார் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நார் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு சீப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்க மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சீவி அதில் இருக்கிற பீஸ் இதெல்லாம் போகிற அளவுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் துகள்லாம் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு இருந்தால் போதும். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டைப்பை குச்சி இருந்தால் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாட்டர் பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் வச்சு கழுவுறதோட இந்த மாதிரி இயற்கையாக வச்சு கழுவும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், விளக்கு கழுவுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அதில் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் கோலப்பொடி வந்து 2 ஸ்பூன் வேணும். எத்தனை பாத்திரம் விளக்குறீங்களோ அந்த அளவுக்கு. அது கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த விளக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழித்து தேய்ச்சிங்கன்னா சூப்பராக விளக்கு க்ளீன் ஆயிருங்க. அடுத்த டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி சுடிதார் சாலை வந்து 4ஆக மடித்து போட்டு அது கொஞ்சம் வளவலன்னு இருக்கனால இந்த ஓரத்தில் வந்து நான் சேஃப்டி பின் குத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் 4ஆக மடித்து கட் பண்ணும்போது ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சுடிதார் சால் வேணாங்கிற சால் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து ஒவ்வொரு டைம் கட் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் நகுந்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணி ஓரத்தில் வந்து முடிச்சு போட்டு ஜடை பின்னுற மாதிரி 3 பின்னிக்கோங்க. நல்லா பாருங்கள், ஜடை பின்னுற மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பின்னதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரிப்புக்காக நீங்கள் வந்து வெயிட் எதாவது வச்சுக்கிட்டுலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இடிக்கிறதா வச்சு பின்னியிருக்கேன் பாருங்கள்.
சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் 2 இது பின்னி எடுத்துக்க போகிறேன். பின்னி 2 இது இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஓரத்துலலாம் வந்து 2 சேர்த்து வந்து ஓரத்தில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ ஓரத்தில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. வீடியோவில் இருக்க மாதிரி செகண்ட் எண்டையும் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நாட் போட்டு மீதி இருக்கிறத வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல் வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 எண்டி இது பண்ணதுக்கப்புறம் ஸோ வீடியோவில் இருக்க மாதிரி மடித்து வச்சுட்டு செடி வைக்கிறதுக்கெலாம் நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடி பாருங்கள், அந்த சென்டரில் வந்து பூச்செடி ஏதாவது இது வச்சுருந்தீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டு வீடியோவில் இருக்க மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் பால்கனியில் இந்த வீட்டுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் வந்து மாட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.